லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மந்த்லி பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். லாஸ்ட் 6 மந்த்ஸாக உங்களுடைய ஆதரவு, அன்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஜென்சி கிட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நம்ம கொடுக்க ஆரம்பிச்சதும் போதும் ஜென்சி கிட்ஸ் மேலே நிறைய லைவ் லைட் ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜென்சி கிட்ஸ் அப்படின்னா வெறும் செல்ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஆட்கள் அப்படிங்கிறத நாடே பார்க்குது, இந்த உலகமே பார்க்குற அளவுக்கு ரொம்ப பொறுப்பான ஆட்களாக ஜென்சி கிட்ஸ் மாறிருக்கீங்க. உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறதுல நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பினஸ் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்குது நாள்தோறும். இந்த மந்த், அதாவது அப்கமிங் செப்டம்பர் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் நம்ம அவுட்டர் பிளானட்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். அவுட்டர் பிளானட்ஸில் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் இருக்கு இல்லையா? இது இப்போ ரெட்ரோகேட் ஆகுது. கும்பராசிலிருந்து மகரத்தோட எட்ஜுக்கு ரெட்ரோகேட் ஆகக்கூடிய இந்த சமயம் பார்க்குறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா யுரேனஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இந்த பிளானட் ஆஃப் ஏஐ, பிளானட் ஆஃப் டெக்னாலஜி, இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த பிளானட் பார்த்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து ரிஷபத்தை நோக்கி வரக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுது. இதுவும் வக்ரமாக தான் வருது. அதுக்கப்புறம் நெப்டியூன், த ஃபயர் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெப்டியூன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துல இருந்து மீனத்துக்கு ரெட்ரோகேட் ஆகக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். இது ரெண்டுமே எட்ஜில் நிற்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். இப்போ ஓவராலாக இந்த அவுட்டர் பிளானட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்குறப்ப ரெட்ரோகேட் ஆகுது. அதே மாதிரி கைரானுமே பார்த்தீங்க அப்படின்னா மேஷத்துக்குள்ளேயே ரெட்ரோகேட் ஆகக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். அப்போ 4 அவுட்டர் பிளானட்ஸும் ரெட்ரோகேட் ஆகக்கூடிய இந்த சமயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் எக்ஸ்பெஷலாக ஜென்சிஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீஎவாலுவேட்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். தன்னைத்தானே யோசிக்கக்கூடிய விஷயங்கள். பொதுவாகவே பிளானட்ஸ் நல்ல நிலையில் பயணிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்புற சூழல்கள் எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்கும். இந்த மாதிரி ரெட்ரோகேட் ஆகக்கூடிய ஃபேஸில் நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்ஃப் அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்களா பார்க்குறோம். ஒரு ரீஎவாலுவேட்டிங் ஃபேஸாக இந்த பீரியடை நம்ம பார்த்துக்கலாம். வேதிக் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் உச்சமாகுது, புதனும் உச்சமாகுது. சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மீனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். ராகுவும் கேதுவும் கரெக்டாக கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஓவராலாக இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் வச்சு தான் நம்ம ஜென்சிக்கான எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ரிஷப் ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ்க்கு அப்கமிங் செப்டம்பர் மந்த் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப யுரேனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் உங்களுடைய ராசியில் ரெட்ரோகேட் ஆகி வரக்கூடிய சமயம். உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்ற சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு நிகரான ஒரு பிளானட் பார்த்தீங்கன்னா யுரேனஸ் தான். அப்போ அல்டிமேஷன் அப்படிங்கிறது எந்தெந்த விஷயங்கள் இருக்கும் அப்படின்னாலே யுரேனஸ் இஸ் ஈக்குவல் டு அப்கிரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சிம்பிளாக நோட் பண்ணிக்கலாம். உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ணிப்பீங்க. பர்சனல் லுக்காக இருக்கட்டும், ஃபிட்னஸாக இருக்கட்டும், கெரியர் வைஸாக இருக்கட்டும், எஜுகேஷன் வைஸாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே அப்கிரேட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வரப்போகுது. இப்போ அப்கிரேடுங்கிற விஷயங்கள் வரப்போ என்ன நடக்கும்? நிறைய விஷயங்கள் புதுசாக தெரியணும்ல, அது மாதிரி தாங்க. எஜுகேஷன் வைஸ் பார்க்குறப்ப யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறீங்களோ, எம்பிஏ மாதிரியான கோர்சஸ் எடுக்கிறீங்களோ, இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண பழகுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிள் டேர்மில் சொல்லணும்னா அன்கன்வென்ஷனலான ஒர்க்ஸ்குள்ளே யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறீங்களோ அவங்களுக்குலாம் பீக்கான ஒரு கெரியர் அமைச்சு கொடுக்குறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ், அதுக்கப்புறம் கெரியர் அப்படின்னு பார்க்குறப்ப ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நிறைய ஜென்சி கிட்ஸுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வேலை இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் பிரச்சனைனா, கிடைச்ச வேலை நிம்மதியான வேலையா இல்லை அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் பிரச்சனை. இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் ஜென்சி கிட்ஸ் நீங்கள் ரொம்பவுமே மாட்டி தவிக்கிறீங்க. ஒன்றுமே இல்லை, உங்களோட ஸ்கில்ஸை மட்டும் இந்த மந்த் அப்கிரேட் பண்ணுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வரக்கூடிய மந்த்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸ்கில்னா எதை சார் நாங்கள் கற்றுக்கிறது, நிறைய படிச்சிட்டோம், இதுக்கு மேலே என்ன படிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வேதனையாகவும் அதே நேரத்தில் ஒரு டயர்ட்னஸும் இருக்கும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு நியூ ஸ்கில்ஸ் ரிலேட்டட் டு ஏஐ மாதிரியான அட்வான்ஸான ஸ்கில்ஸ் எல்லாமே படிங்க. ஏன்னா யுரேனஸ் அப்படிங்கிற பிளானட் உங்களுக்கு எப்பயுமே ஃபேவர் பண்ணும். அந்த பிளானட் இப்போ உங்கள் ராசிலே இருக்குது அப்படிங்கிறதுனால ஏஐ ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கோர்ஸ், ஆடான் கோர்சஸ் பண்ண முடியுமா, உங்களுடைய செக்டார் பேசிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தாலே அடுத்தடுத்த கட்டங்களில் ரொம்பவுமே வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அடுத்து வருவோமே அப்படியே ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வந்தால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே ரொம்ப நல்லா காதலிக்க தெரியும்.
ஆனா இது எங்க போய் மாட்டுது அப்படின்னு பாக்குறப்ப அந்த காதலை வெளிப்படுத்த தெரியாம மாட்டுறது வந்து ரிஷபராசிக்காரங்க. அழகியல் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்பவுமே அதிகமா இருக்கும். அந்த எஸ்தெட்டிக் சென்ஸோட லவ் பண்ற ஆட்கள் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க தான். கிட்டத்தட்ட வந்து அந்த கும்பகோணம் டிகிரி காஃபியை லைக் பண்ணக்கூடிய ஆட்கள், அந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல அதிகமா இருப்பீங்க. இன்னும் சொல்லணும்னா அந்த கலைத்துவமான பொருட்கள் இங்க எடுக்கக்கூடிய இடத்துல நிறைய சின்ன சின்ன ஆன்டிக்கான விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறத, நிறைய பேர் ஸ்டாம்ப் லவர்ஸா இருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறது, அதே மாதிரி நிறைய நினைவுகளையும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த நினைவுகளுக்கெல்லாம் ஒரு பாஸ் பட்டன் விட்டுட்டு மொத்தமா டெலீட் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. Ctrl+D அப்படிங்கிற கீயை மட்டும் இந்த மந்த்துக்கான ஒரு தாரக மந்திரமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பழைய நினைவுகள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான பேஜுக்கு நீங்க வந்து ஸ்டார்ட் ஆனீங்க அப்படின்னா தான் லைஃப் நல்ல மூவ் ஆன் ஆக போகுது. நிறைய உறவுகள், புதிதான உறவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க நம்ம நினைச்ச மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்களை நினைச்சு கஷ்டப்படுறதை விட நம்ம நினைச்சவங்க நம்ம பக்கத்திலே இருப்பாங்க, ஆனா உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க பழைய ஆளை பத்தியான விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸை வந்து நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை சுத்தி யார் இருக்கிறாங்க, உங்களுக்காக யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மந்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மந்த் தான். பழசை விட்டா மட்டும்தான் புதுசு கிடைக்கும் அப்படிங்கிறத இயற்கையோட விதியே. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாலே லவ் லைஃப்ல ஒரு நியூ பிகினிங்ஸ் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இருக்க போது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த பழைய 90s மூவிஸ்லாம் ஒரு ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஹீரோயின் வருவாங்க இல்லையா, அது மாதிரியான விஷயம். இப்போ ஜென்சியில சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 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 பக்கம் வந்து நம்மளுடைய லவ்வர் வந்து அப்ராட் போனதுக்கு அப்புறம் இன்னொரு லவ் இங்கே செட் ஆகிற மாதிரிலாம் இப்போ மூவிஸ் காமிக்கிறாங்கல்ல, அது மாதிரியான விஷயங்களா தான் இப்போ இருக்க போகுது. அப்போ நீங்க யோசிக்கலாம், இப்போ இது நாள் வரைக்கும் நான் யோசிச்ச லவ் அந்த ஃப்ரேம் ஒர்க் இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் பாஸ்ட் தான். அந்த பாஸ்டாவே இருக்கட்டும். இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அக்கறை செலுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபேமிலி சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிப்ளிங்ஸோட சண்டை போடுறது நிப்பாட்டுங்க. அவங்க மூத்தவங்களா இருந்தாலும் சரி, சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, சிப்ளிங்ஸோட அடிச்சுக்கிறது, இந்த பில்லோ ஃபைட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிப்பாட்டிட்டு அவங்களுக்கு ஏற்ற விஷயங்களுக்கும் நீங்க சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இந்த ஸ்நாக்ஸுக்காக அடிச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மூவி டைமுக்காக அடிச்சுக்கிறது, ரிமோட்காக அடிச்சுக்கிறது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறப்ப சிப்ளிங்ஸோட அந்த நேரம் ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிற விஷயத்த நல்லாவே பண்ணுங்க. இன்னும் சூப்பரா இருக்கும். ஓவராலா பாக்குறப்ப ரிஷபராசிக்கு யுரேனஸ் ரொம்ப அல்டிமேட்டான பலன்களை கொடுக்குது. குரு ஒரு பக்கம் ரொம்ப உச்சமான பலன்களை கொடுத்துட்டு இருக்கு. புதன் அதை விட சாதகமா இருக்கு. அப்போ ஃபினான்ஷியல் நல்ல growth இருக்க போது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய பழைய ஓவர் விமிங்கான தாட்ஸ் எல்லாம் நினைச்சு நான் உருகிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வேணாம். இந்த காலகட்டம் உங்களை நீங்க செதுக்க வேண்டிய காலகட்டம். நீயே வழி நீயே உளி அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற விஷயங்கள்ல நீங்க தான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுக்கு நீங்க இந்த மந்த் ஃபோக்கஸ் பண்றது இந்த மந்த்க்கான விஷயம் மட்டுமே கிடையாது. இனி வரக்கூடிய 1.5 வருஷத்துக்கான மொத்த ஃபோக்கஸும் இந்த மாசம் இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீங்க தான் நானே ராஜாவா வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிங்டம் செட் பண்றதுக்கான ஒரு மந்த் தான் இந்த மந்த் அமையும் போது முறையா பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். இது எல்லாமே ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான். உங்களுடைய சொந்த ஹாரோஸ்கோப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இதுக்கான நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, லவ்வர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு வந்து என்னுடைய லவ் அப்படிங்கிற விஷயம் எந்த திசையிலேருந்து எனக்கு வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அதுக்கடுத்து எனக்கான ஒரு செல்ஃபான ஒரு ஹாரோஸ்கோப் ஹேண்ட் ரிட்டனா அதுவும் இப்போ இருக்கக்கூடிய மெத்தடாலஜியோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் எனக்குமான டேர்ம்ஸ் சரியில்லாமல் இருக்குது, அது எப்போ சரியாகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக இருந்தாலும், இல்லை வந்து நான் ஃபாரின் ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து இந்த காலகட்டம் சரியாக இருக்குமா, அங்கே போய் என்னால் பிஜி பண்ண முடியுமா, அங்கே போனால் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எனக்கு ஒத்துக்குமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நிறையவே இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே. இந்த மாதிரியான கேள்விகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக எங்களோட கனெக்ட் பண்ணுங்கள். எங்களோட டீம் ஆஃப் அஸ்ட்ராலஜர்ஸ் உங்களை கைட் பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான ஸ்லாட் வந்து புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜென்சி ஆஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.